மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. இப்போது தமிழ்நாடு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர், 2ஆம் நிலை காவலர் 2 தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் மாணவர்கள் உடற்திறன் தேர்வுக்காக தயாராகிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த லாங் ஜம்பில் ஒரு குழப்பம் சார், அது ஸ்டெப்பு எப்படி சார் எடுக்கிறது, ரன்வே எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி வேகமாக ஓடுறது ரன்வேல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாங் ஜம்ப் பண்ணணுன்னாவே கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே ஸ்பீடு ரொம்ப முக்கியம். எல்லாருமே காமனாக சொல்கிறது ஸ்பீடாக ஓடுங்க வந்துருன்றாங்க. ஆனால் அந்த ஸ்பீடாக ஓடுறது உங்களுக்கு எப்போ அந்த பர்ஃபெக்ஷனை கொடுக்கும் அப்படின்னா, நீ எத்தனாவது ஸ்டெப்பில் டேக் ஆஃப் எடுக்க போகிற, உன்னுடைய பவர் லெக்கு போர்டில் கரெக்டாக கனெக்ட் ஆனால் தான் உன்னால் அந்த ஸ்பீட் அப்படின்றத கொடுக்க முடியும். அப்படி இல்லைனா பவர் லெக்குக்காக என்ன பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அதாவது ஸ்டெப்பு முன்னே வைக்கிறதோ பின்ன வைக்கிறதோ பண்ணி பவரில் கனெக்ட் ஆகணும்னு சொல்லி ஸ்லோ பண்ணிவிடுவீங்க. ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் பொட்டன்ஷியல் கிடைக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்சுவல் ஸ்பீடு அங்கே அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஜம்ப் அப்படின்றது டேக் ஆஃப்ன்றது நல்லா கிடைக்கும். அது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்றத இங்கே சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ரோஜாவாமா, இப்போ பாருங்கள் இந்த கேள் லலிதாவும். ஓகே பாருங்கள், இந்த கேளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இங்கே ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம். இந்த கோடை வந்து லைனாக வச்சுருக்கு. டேக் ஆஃப்க்கு இந்த கோடு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேர்ள் வந்து ஓடி பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டோம் 10வது ஸ்டெப் வந்து, அதாவது ரன்வே ப்ராக்டிஸ் பண்ணதில் 10வது ஸ்டெப்பு டேக் ஆஃப்னு தெரிஞ்சு போச்சு. டேக் ஆஃப் வந்து ரைட் லெக். எப்போவுமே ரெட்டைப்படையில் டேக் ஆஃப் போர்டு கிடச்சிதுன்னா, ரைட் லெக் கிடச்சிதுன்னா, உங்களுடைய ரன்வே மாறாமல் இருக்கணும்னா நீங்கள் இங்கேருந்து ஓப்பன் பண்ண வேண்டியது எப்போவுமே லெஃப்ட் லெக்கை ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், லெஃப்ட் லெக் லைன் கிட்ட நிற்கிது நீளமா உள்ளே எடுத்துமா உள்ளே நிற்கிது. லைன் இங்கே இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது ரெட்டைப்படையில் 10வது ஸ்டெப் எனக்கு டேக் ஆஃப் சார், ரைட் லெக் எனக்கு பவர் லெக் சார்னா லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணுது, ஆல்டர்னேட் லெக் ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ரன்வே சும்மா பண்ணு. அவ்வளோதான், நிறுத்திக்கமா போதும். குட். இங்கே பாருங்க, இங்கே ஓகே. இது லலிதாவுக்கு என்ன இருந்தா? ஆமாம், இங்கே பாருங்கள். இப்போ லலிதாவுக்கு வந்து லெஃப்ட் பவர் லெக். இப்போ லெஃப்ட் பவர் லெக் வேணும்னா நேரம் நின்று அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணுறது பாருங்கள். லெஃப்ட் வச்சுக்கிச்சு, ஆனால் கோட்டுக்கு வெளியே போகிற லெக் ரைட்டு வெளியே போகணும். ரைட்டு வெளியே போச்சுன்னா அங்கே கரெக்டாக எதாவது ஸ்டெப் டேக் ஆஃப்மா 12வது ஸ்டெப்பு டேக் ஆஃப் கிடச்சிரும் பாருங்கள். அது வீடியோலேயே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த நுணுக்கத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும். அதை விட்டுட்டு 12வது ஸ்டெப்பு டேக் ஆஃபுக்கு ரைட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ரெட்டைப்படைக்கு லெஃப்டையே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி இல்லைம்மா, லெஃப்ட் ஓப்பன் பண்ணி சும்மா லெஃப்ட் ஓப்பன் லெஃப்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப்பு கனெக்ட் ஆகாது, பவர் லெக் சேஞ்ச் ஆகி போயிடும், உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சி போயிடும், திரும்பவும் நீங்கள் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ ஆக மொத்தம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸ்பீடு ப்ளஸ் டேக் ஆஃப் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய எத்தனாவது ஸ்டெப்பு டேக் ஆஃப் அப்படின்றத பார்த்துக்கணும், எந்த லெக் ஓப்பன் பண்ணுறதோ அப்படின்றத கணிப்பிடணும். இப்போ இரட்டைப்படை எண்கள் 12வது ஸ்டெப்பு, 14வது ஸ்டெப்பு, 16வது ஸ்டெப் அப்படின்னா எது பவர் லெக்கோ அதுக்கு ஆல்டர்னேட் லெக்கை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு லெஃப்ட் பவர் லெக்னா ரைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். கோடு இங்கே போட்டு வச்சுருக்கேன், அதனால் ரைட்டு வெளியே கொண்டு போயிடுறேன். கனெக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக போர்டு கனெக்ட் ஆகிடும், உங்களுடைய பவர் லெக் கனெக்ட் ஆகிடும், மிஸ்ஸே ஆகாது. ஓடி செக் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ஒற்றைப்படையில் டேக் ஆஃப் கிடைக்குது, அதாவது 13, 15, 17 இந்த மாதிரி ஸ்டெப்பில் எனக்கு டேக் ஆஃப் கிடைக்குது சார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, போர்டு கிடைக்குது சார் எனக்கு அப்படின்னா எது பவர் லெக்கோ அதே ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ லலிதாவுக்கு எது பவர் லெக்மா லெஃப்ட்டு. இப்போ லலிதாவுக்கு வந்து 13வது ஸ்டெப்பு 15வது ஸ்டெப்பு டேக் ஆஃப் கிடைக்குதுன்னா லெஃப்ட்டே தான் ஓப்பன் பண்ணணும். லெஃப்ட் ஓப்பன் பண்ணி காட்டுமா, இங்கே வாமா லெஃப்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும், தப்பாக ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். நானே பண்ணி காட்டிடுறேன். அதாவது எனக்கு இப்போ பவர் லெக் வந்து லெஃப்ட்டிலேருந்து 13வது ஸ்டெப்பு 15வது ஸ்டெப்பு எனக்கு போர்டு கரெக்டாக கிடைக்குதுன்னா நான் ஓப்பன் பண்ண வேண்டியது லெஃப்ட்டோ ரைட்டோ எது பவர் லெக் இருந்தாலும் ஒற்றைப்படை எண்களில் என்னுடைய டேக் ஆஃப் இருக்குது அப்படின்னா 13வது ஸ்டெப்பு 15வது ஸ்டெப்பு 16வது ஸ்டெப் இருக்குன்னா எந்த லெக் எனக்கு பவர் லெக் அந்த லெக்கே தான் ஓப்பன் பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ லெஃப்ட் நான் ஓப்பன் பண்ணுற பாருங்க, கோடு கிட்ட நிற்கிறேன், லெஃப்ட்டை ஓப்பன் பண்ணிடுறேன். அப்போ ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணணும், நீங்கள் காலை வச்சுருக்கீங்க, கோட்டுக்கு வெளியே வர லெக்கு தான் ஓப்பன் லெக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லெஃப்ட் வச்சிடறேன், எனக்கு லெஃப்ட் பவர் லெக்காக இருந்தால் அப்போ என்ன இருக்கும், 13வது ஸ்டெப்போ 15வது ஸ்டெப்போ 17வது ஸ்டெப்போ ஒற்றைப்படை எண்களில் எனக்கு போர்டு கிடச்சிரும், கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ ரைட்டாக இருந்தாலே அதே தான். உதாரணம் சின்ன டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ 5வது ஸ்டெப்பு டேக் ஆஃப், எனக்கு லெஃப்ட் பவர் லெக் பாருங்கள், 1 2 3 4 5 பாருங்கள், டேக் ஆஃப் கரெக்டாக கிடச்சிரும் 5ல். இப்போ ரைட்டு பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதே டெமோவில். இப்போ 5வது ஸ்டெப்பு எனக்கு டேக் ஆஃபு, அதே 5 தான், ஒற்றைப்படையில் எனக்கு போர்டு கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள், ரைட்டு ஓப்பன் பண்ணுற பாருங்கள், 1 2 3 4 5 பாருங்கள், டேக் ஆஃப் கிடைக்குது பாருங்கள். அப்போ ஒற்றைப்படை எண்களாக இருந்தால் சேம் பவர் லெக்கை ஓப்பன் பண்ணிக்கணும், எங்கே நீங்கள் கோடுக்கு போட்டு நிற்கிறீங்களோ அந்த இடத்துல. ரெட்டைப்படை எண்களாக இருந்தால் ஆல்டர்னேட் லெக்கை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகேவா மாணவர்கள், இதை அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை அப்ளை பண்ணி பாருங்கள். 10வது ஸ்டெப்பு டேக் ஆஃப் ரோஜா எடுக்குது, 12வது ஸ்டெப்பு 12வது ஸ்டெப்பு லலிதா எடுக்குது பாருங்கள். 2 பேருமே 2 ஸ்டார் குதிக்கிற பொண்ணுங்க, தரமாக குதிப்பாங்க. அப்படியே பார்த்துருங்க லைவாகவே போல. ரோஜா இப்போ கண்டினியூ பண்ணுங்க.
லலிதா டேப் எடுத்துக்கேன். போயிட்டே இருப்போம். குட்மா, வெரி குட். புடி ஸ்டெப் புடி புடி. கிட்ட வந்து காட்டு. பாருங்க 385 கேர்ள்ஸ்க்கு வந்து 375 தான் வேணும். 385 டபுள் ஸ்டார் கிடைச்சிருக்கு பாருங்க. சேம் அந்த லெக் நான் ஸ்லோ மோஷன்ல கொடுக்குறேன். அது ஓடி வந்தது பாருங்க, எந்த லெக் ஓப்பன் பண்ணிச்சு அப்படின்றதெல்லாம் கிளியரா ஸ்லோ மோஷன்ல கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடும். லலிதா சூப்பரா இருக்குப்பா. குட்பா புடி. வெரி குட். பாருங்க 380 375 வேணும். 380 லலிதாவும் பாருங்க. ஆக மொத்தம் 2 கேர்ள்ஸுமே வந்து கரெக்டாக ரெண்டு பேருமே ரெட்டப்பட்டு தானம்மா. ஒரு கேர்ளுக்கு 10வது ஸ்டெப்பு, ஒரு கேர்ளுக்கு 12வது ஸ்டெப்பு. 2 பேருமே அவங்களுடைய பவர் லெக் தகுந்த மாதிரி ஆல்டர்னேட் லெக் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த சின்ன ஒரு கிளாரிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் ஜம்பில் மிஸ்ஸே ஆகாது, உங்கள் ஸ்பீடு குறையாது. நீ ஸ்டெப்பு கணக்கெடுக்காமல் எந்த ஸ்டெப் நம்ம டேக் ஆஃப் போர்டு அடிக்க போகிறோம் அப்படின்றதுல குழப்பம் இருந்துச்சுன்னா எத்தனை முறை ஓடி வந்தீங்களே ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ஸ்லோ பண்ணிடுவீங்க, ராங் லெக் கனெக்ட் ஆகிடுச்சு, பவர் லெக் கனெக்ட் ஆகலை அப்படின்ற பதிலே தான் கொடுத்துட்டு இருப்பீங்க. இந்த ஒரு கரெக்ஷன் எடுங்க, மாணவர்களுக்கு லாங் ஜம்ப்பு துல்லியமாக கிடைக்கும்.